தென் இன்னைக்கு நம்மளோட செஷன்ல ஜாவாவோட லாங்குவேஜ் பேசிக்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சி சி பிளஸ் பிளஸ் இல்லை எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுவரையும் எனக்கு நான் லேர்ன் பண்ணதே இல்லை, எனக்கு தெரியாது, பேசிக்ஸ் தான் தெரியும் அப்படின்னா கூட நம்ம இங்கே பேசிக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நீ இங்க இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் தி ஜாவா பேசிக்ஸ், நம்ம ப்ரோக்ராம் கம்பைல் அண்ட் ரன் பண்றதுக்கு பாத் நம்ம செட் பண்ணணும். பாத் செட் பண்றது அப்படின்னா ரெண்டு பாத் இருக்கும், ஒன்னு நார்மல் பாத் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிளாஸ் பாத். ஸோ பாத் ஏன் செட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் நம்ம எந்த லொகேஷன்ல வேணாலும், நம்மளோட சிஸ்டம்ல சீக்கோலன் இருக்கு, டிஇ எந்த லொகேஷன்ல வேணாலும் நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த ஜாவாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அங்க நம்மளோட ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ அங்க இருந்து நம்ம கம்பைல் பண்ணும்போது சிஸ்டமுக்கு தெரியாது நம்ம எந்த லொகேஷன்ல ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சிஸ்டமுக்கு தெரியாது. சரியா? ஸோ இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா பாத் செட் பண்ண போறோம். எந்த இடத்துல நம்ம ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஏன்னா இப்போ நம்ம ஒரு கம்பைல் பண்றோம் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அந்த கம்பைல் பண்றதுக்கு தேவையான கமாண்ட் எங்க இருக்கு அப்படின்றத தான் இந்த பாத் அண்ட் கிளாஸ் பாத்ல சொல்றோம். இந்த பாத் அண்ட் கிளாஸ் பாத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். பாத்ன்றது வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ல தான் நம்ம செட் பண்ண போறோம். நம்ம ஓஎஸ்க்கு நம்மளோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, இப்போ ஓஎஸ் தானே நம்மளோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்மளோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் பாத். சரிங்களா? கிளாஸ் பாத்ன்றது நம்மளோட ப்ரோக்ராமை கம்பைல் பண்றதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் கமாண்ட் லைன் வந்து எங்க இருக்குன்றத சொல்றதுதான் கிளாஸ் பாத். பாத் எப்படி செட் பண்றதுன்னா, இப்போ நார்மலா நம்ம மை கம்ப்யூட்டர்ல ரைட் கிளிக் பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் வரும், அங்க அட்வான்ஸ்டு டேப் கிளிக் பண்ணிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளை நம்ம செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் விண்டோஸ் 10 இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஜஸ்ட் இந்த கீழே சர்ச் பண்ணும்போது என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நார்மல் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு தென் இதுல கீழே பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல உள்ள போயிட்டு இப்போ நம்ம பாத் செட் பண்ணணும்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ் ரெண்டு டேப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்க சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எடிட் கொடுத்துட்டு இங்க நியூ கொடுத்து ஜாவா, அப்போ சப்போஸ் வந்து ஜாவா ஒரு சீக்கோலன்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ள JDK 1.8 அப் டு பின் வரையும் கொடுக்கணும். ஸோ இந்த பாத்தை ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நியூ கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஜாவா ரன் பண்றதுக்குரிய கமாண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்றத செட் பண்ணிடலாம். சரிங்களா? ஆல்ரெடி எனக்கு செட் ஆயிருக்கிறதுனால இது பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒன் வே. இல்லை அப்படின்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நார்மலா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதுல செட் பாத் ஈக்குவல் டு நான் டபுள் கோட்ஸ்ல இப்போ நான் காப்பி பண்ணல அதை கிளிக் பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் கோட்ஸை முடிச்சுட்டு என்டர் கொடுத்தோம்னா பாத் வந்து செட் ஆயிடும். பட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா நம்ம செட் பண்றது வந்து டெம்பரரி தான். ஒன்ஸ் நீங்க கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம போனோம்னாலோ இல்ல சப்போஸ் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவோ அகைன் நம்ம பாத் செட் பண்ணணும். பட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ல நம்ம செட் பண்ணோம்ல அந்த பாத் வந்து பெர்மனன்ட். ஒன் டைம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம எங்க இருந்து வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ இங்க நான் ஜாவா என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு தெரியுதா அப்படின்றத நான் செக் பண்றதுக்கு ஜாவா சி. ஸோ இந்த ஜாவா சின்றது என்னன்னா கம்பைல் பண்றது, அது ஜாவா கம்பைலர் அப்படின்றதா ஜாவா சி. இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணி சம் ஆப்ஷன்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் வந்து லோட் ஆச்சுன்னா என்ன மீனிங்னா ஓகே என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு ஜாவா எங்க இருக்குன்றது தெரியும் அப்படின்றதான் மீனிங். சப்போஸ் நான் இப்போ ஈகோலன்ல டைரக்ட்லி நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், ஈகோலன் சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஈகோலன் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சப்போஸ் இங்க கூட நான் அதே கமாண்ட் கொடுக்குறேன் ஜாவா சி கொடுத்தேன்னா எனக்கு அகைன் விசிபிலிட்டியா இருக்கு. தட் மீன்ஸ் நான் என்விரான்மெண்ட் வேரியபிள் நான் செட் பண்ணியிருக்கேன். அப்படி ஒன்ஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள் நம்ம செட் பண்ணிட்டோம்னா சிஸ்டமோட என்டையர் டைரக்டரிஸ் பாத்துக்குமே ஜாவா எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இல்ல செட் பாத் கமாண்ட் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க,
அது பர்டிகுலர் ஃபோல்டருக்கு மட்டும்தான் செட் ஆகும். சப்போஸ் இப்ப நான் இந்த இடத்துல ஈக்குவலன்ல செட் பாத் ஈக்குவல் டு அந்த என்னோட இதை பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈக்குவலன்ல இருக்க ஃபோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஜாவா எங்க இருக்குன்னு தெரியும். சப்போஸ் நான் டீகோலன்ல போயிட்டு இங்க அகைன் ஜாவா சீன் கொடுத்தேன்னா கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற எரர் வரும். என்ன மீனிங்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு மட்டும்தான் அந்த பாத் செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பெஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி டோட்டலா நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னா ஒரே ஒரு டைம் தான் நம்ம செட் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ என்டையர் ஃபோல்டர்ஸ் அண்ட் டைரக்டரிஸுக்கும் இந்த கமாண்ட் வந்து விசிபிள் ஆகிடும். சரியா? ஸோ இதுதான் எப்படி பாத் நம்ம செட் பண்ணணும் அப்படின்றது. இது சப்போஸ் இப்போ நீங்க எக்லிப்ஸ் ஐடி, நெட்பீன்ஸ் ஐடி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அது தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நீங்க எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இல்லை நெட்பீன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே பாத் ஆட்டோமேட்டிக்கா அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும் எந்த இடத்துல ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்குன்றது. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம ஒர்க் பண்ணணும்னா மட்டும்தான் இந்த மாதிரி பாத் வந்து நமக்கு செட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதான் பாத் அண்ட் கிளாஸ் பாத். ஸோ கிளாஸ் பாத்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ மேல சேம் அதே மாதிரி தான் மை கம்ப்யூட்டர்ல ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிட்டு என்விரான்மெண்ட் வேரி அட்வான்ஸ்டு டேப்ல போனோம்னா சேம் இந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வரும்ல, இதுல சிஸ்டம் வேரியபிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணோம். இது வந்து பாத் செட் பண்ணும்போது இப்போ சப்போஸ் கிளாஸ் பாத் செட் பண்றதுக்கு மேல நம்ம வந்து பாத் செட் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்னோட கர்சர் உனக்கு ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் வேரியபிள்ஸ் இந்த லொகேஷன்ல நம்ம செட் பண்றது கிளாஸ் பாத். சரிங்களா? ஸோ இதான் வந்து பாத் எப்படி செட் பண்ணலாம், கிளாஸ் பாத் எப்படி செட் பண்ணலாம், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம். ஸோ ஒரு நார்மலா ஒரு ஜாவா ப்ரோக்ராம்ன்றது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத இங்க காமிச்சிருக்காங்க. இப்போ நான் இதை சேம் ப்ரோக்ராமா நான் சப்போஸ் நேற்று நம்ம பார்த்தோம். நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல ஏன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நான் டைப் பண்றேன். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இதுல ஒவ்வொரு லைனுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த இம்போர்ட் அப்படின்றது கீவேர்ட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சில ஹேஸ் இன்க்ளூட் யூஸ் பண்றோம்ல, சி பிளஸ் பிளஸ்லயும் அதே மாதிரி ஹேஸ் இன்க்ளூட் யூஸ் பண்றீங்க. சேம் தான் இங்க ஒரு ஹெடர் ஃபைல நம்மளோட ப்ரோக்ராம்ல நம்ம இன்க்ளூட் பண்றதுக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? தென் நெக்ஸ்ட் வந்து அந்த இம்போர்ட் எந்த பேக்கேஜ் இங்க வந்து ஜாவாவை பொறுத்தளவுக்கு ஃபோல்டர், விண்டோஸ்ல நம்ம ஃபோல்டர்னு சொல்றோம்ல அத பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு தேவையான எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஆர் சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எந்த ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்றது தான் இங்க நம்ம டினோட் பண்ண போறோம். ஜாவான்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள அதுக்குள்ள ஐஓன்ற ஒரு சப் பேக்கேஜஸ், ஃபோல்டர் ஆர் பேக்கேஜஸ், ஜாவா பொறுத்தளவுக்கு பேக்கேஜஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? ஜாவான்ற ஒரு பேக்கேஜுக்குள்ள ஐஓன்ற ஒரு சப் பேக்கேஜஸ்க்குள்ள ஸ்டார் மீன்ஸ் இருக்க எல்லா கிளாஸையும் என்னோட ப்ரோக்ராம்க்குள்ள இம்போர்ட் பண்ணிரு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இது ஒன் வே ஆஃப் இம்போர்ட்டிங். சரியா? ஸோ இல்ல இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இம்போர்ட் java.io.file இன்புட் ஸ்ட்ரீம் இந்த மாதிரியும் கூட கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஜாவான்ற ஒரு பேக்கேஜுக்குள்ள ஐஓன்ற ஒரு சப் பேக்கேஜுக்குள்ள இருக்க மேபி 2 ஆர் மோர் தென் 2 கிளாஸஸ் இருக்கலாம். சரியா? ஸோ ஸ்டார் மீன்ஸ் இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ஐஓன்ற பேக்கேஜுக்குள்ள ஒரு 20 கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ரீ டிஃபைன் கிளாஸஸ். தட் மீன்ஸ் ஆல்ரெடி ஜேடிகே கூட நமக்கு இன்பில்ட்டா வர்ற கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு என்டையர் கிளாஸஸையும் என்னோட ப்ரோக்ராம்ல இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா io.star இந்த மாதிரி கொடுக்கலாம். சரியா? இல்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன், அதனால எனக்கு அந்த கிளாஸ் மட்டும் எனக்கு போதும்னு நினைச்சோம்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் இதுதான் பெஸ்ட் வே ஆஃப் இம்போர்ட்டிங் ஏ கிளாஸ். சரியா? இப்ப சப்போஸ் வந்து ஐஓக்குள்ள எனக்கு 20 கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் நான் யூஸ் பண்ண போறது ஒரு 2 கிளாஸ் அப்படின்னா அப்போ ரிமைனிங் 18 கிளாஸஸும் இம்போர்ட் ஆயிடும். சரிங்களா? இல்ல எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த 2 கிளாஸஸை மட்டும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா அந்த 2 மட்டும் தான். ஸோ அப்போ நமக்கு மெமரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு எடுத்துக்கிற எக்ஸிக்யூஷன் டைமும் ரெடியூஸ் ஆகும். இல்ல எப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான்
அந்த ஐஓன்ற பேக்கேஜுக்குள்ள ஒரு 20 கிளாஸஸ் இருக்கு. அதுல நான் ஒரு 10 to 15 கிளாஸஸ் வந்து நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா அப்போ ஸ்டார் கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. சரியா? இல்ல ஒரு கிளாஸ் இல்ல 2 இன்பில்ட் கிளாஸஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி இம்போர்ட் பண்ண முடியாது. நீ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாவா இம்போர்ட் ஜாவா டாட் ஸ்டார் இப்படி கொடுக்க முடியாது. ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ள பேக்கேஜுக்குள்ள இருக்க என்டையர் சப் பேக்கேஜஸ் பிளஸ் அதோட சப் கிளாஸஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிடுன்னு நமக்கு கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சப் பேக்கேஜஸாவது இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். சரியா? இதுதான் இட்ஸ் லைக் ஹெடர் ஃபைல்ஸ் இன் சி அண்ட் சி பிளஸ் பிளஸ். இங்க இம்போர்ட் அப்படின்றது கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். இதுல ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பட் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னா இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாவா ஆல்சோ சப்போர்ட்ஸ் primitive data types like int, float, double இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுனால இத பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இட் இஸ் பார்சியலி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதான் சொன்னோம். ஓகே, ஸோ ஜாவால நம்ம ஒரு சின்ன சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதுறதா இருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு ஊப்ஸ் கான்செப்டாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், தட் இஸ் கிளாஸ். ஸோ அதனாலதான் கிளாஸ்ன்றது கீவேர்ட், தென் கிளாஸ் நேம்ன்றது நேம் ஆஃப் தி கிளாஸ். இது வந்து நம்ம என்ன நேம் வேண்டாலும் கொடுத்துக்கலாம். யூசர் டிஃபைன் நேம் இந்த பார்ட் நம்ம கொடுக்குற நேம் தான். ஸோ இது என்ன நேம் வேண்டாலும் இந்த இடத்துல நான் இந்த சிம்பிள் கொடுக்க கூடாதுப்பா, பட் நான் உனக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் சொல்றேன். என்ன நேம் வேண்டாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் சின்டாக்ஸ் ஃபார் ஸோ கிளாஸ் கிளாஸ் நேம். ஸோ இதுல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஜாவால நிறைய இன்பில்ட் கிளாஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெடர் ஃபைல்லே பார்த்தோம்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது ஒன் ஆஃப் தி ப்ரீடிஃபைன் கிளாஸ். ஸோ அதே நேமை நான் இங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது கன்ஃபியூசன் வரும். ஸோ மேக்சிமம் we should not use inbuilt class names. நம்மளோட கிளாஸ் ப்ரோக்ராம்ல இன்பில்ட் கிளாஸ் நேம் எதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோம்னா என்ன ஆயிரும்னா இது நம்மளோட கிளாஸை ரன் பண்றதா ஆர் ஆல்ரெடி இருக்க இன்பில்ட் கிளாஸை எடுத்து ரன் பண்றதான்ற ஒரு கன்ஃபியூசன் வந்துடும் கம்பைலருக்கு. அதனால நம்ம யூனிக்கா நம்ம ஓன் கிளாஸ் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? தென் இதுக்கு ஒரு ரூல் இருக்கு, என்ன மாதிரி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது. கிளாஸ் நேம் வந்து கம்பல்சரி, இப்ப சப்போஸ் கிளாஸ் நேம்ல சிங்கிள் வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப டெமோன்றது ஒரு சிங்கிள் வேர்டு, சரிங்களா? அந்த சிங்கிள் வேர்டுல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி கேபிட்டல் லெட்டர். ஸ்மாலும் கொடுத்துக்கலாம், தப்புல இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஸ்மால் கேரக்டரும் கொடுத்துக்கலாம், கம்பைல் ஆயிடும், ரன் ஆயிரும், நமக்கு எந்த எரரும் வராது. பட் ஜாவாவை ப்ராப்பரா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னோம்னா கம்பல்சரி கேப்ஸ்ல தான் கொடுத்துருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இங்க ஒரு கிளாஸ் நேம் எழுதிருக்கேன் பாத்தீங்களா? இது எப்படி இருக்கு பாருங்க, ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ டோட்டலா வந்து 3 வேர்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டரும் பாத்தீங்கன்னா கேப்ஸ்ல இருக்கா? ஃபைல்ல எஃப் கேப்ஸ், இன்புட்ல ஐ கேப்ஸ், ஸ்ட்ரீம்ல எஸ் கேப்ஸ். ஸோ என்ன ரீசன்னா ஆல்ரெடி இருக்க இன்பில்ட் கிளாஸஸ் எல்லாமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்ப நம்மளும் இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம ப்ராப்பரா வந்து இன்பில்ட் கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த இடத்துல நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணனே அப்படின்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க ஸ்மால்ல, ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், அப்பர் கேஸ்க்கும் லோயர் கேஸ்க்கும் வேற வேறையா ட்ரீட் பண்ணும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து java.ioன்ற பேக்கேஜுக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு எரர் காமி. ஸோ அப்ப ப்ராப்பரா நம்ம வந்து அதை கொடுக்கணும். சரியா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டரை கண்டிப்பா நான் கேப்ஸ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது வந்து சிங்கிள் வேர்டா இருந்தா. இல்ல சப்போஸ் மல்டிபிள் வேர்ட்ஸ் வருது, சரிங்களா? டெமோ ப்ரோக்ராம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுக்கும்போது மோர் தென் ஒன் வேர்டு வந்தாலும் ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் கேப்ஸ்ல கொடுத்துக்கணும். இதுதான் அதோட மெத்தட். சரிங்களா? அதே மாதிரி மோர் தென் ஒன் வேர்டு வந்துச்சுன்னா அதுக்கு இடையில ஸ்பேஸ் எதுவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. ஸோ இதுதான் கிளாஸ் நேம் எழுதுறதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு தென் இங்க வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மெயின் மெத்தட்
என்ன ரீசனுக்காக நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் மெயின் மெத்தட் நம்ம வச்சிருக்கோம். ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது மெயின் மெத்தட்ல இருந்து தான் ரன் ஆகும். ஒரு ப்ரோக்ராம் நீ ஒரு இப்ப இந்த கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ்க்குள்ள நான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இதுதான் ஃபங்க்ஷன், கரெக்டா? சில ஃபங்க்ஷன் ஆர் பைத்தான்ல ஃபங்க்ஷன், C++ல ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஜாவாவில் இதை மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜஸ்ட் நேம் மட்டும்தான் வேறு. எப்படி அங்க வந்து ஹெடர் ஃபைல்ஸ்னு சொல்றோம், ஹேஷ் இன்க்ளூட் யூஸ் பண்ணிட்டு ஹெடர் ஃபைல்ஸ்னு சொல்றோம், இங்க எல்லாம் ஃபோல்டர்னு சொல்றோம், பேக்கேஜ்னு சொல்றோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் வந்து அதோட நேம், டெக்னிக்கல் நேம் வந்து வேரி ஆகும். சரியா? C++ல ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஜாவாவில் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஓகே, இதுதான் மெத்தட் எழுதுறதுக்குரிய ஒரு ஃபார்மேட் என்ன அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு கிளாஸுக்குள்ள இங்க ஒரே ஒரு மெத்தட் தான் நான் வச்சிருக்கேன். இப்போ இன்னொரு மெத்தட் கூட நான் வச்சுக்கலாம். இப்போ கீழே இருக்கலாம், மேல இருக்கலாம், எங்க வேணாலும் இருந்துக்கலாம். சப்போஸ் மெத்தட் வந்து வாய்ட் டிஸ்பிளே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் என்னோட இன்னொரு மெத்தட். சரிங்களா? ஸோ எனக்கு இங்க ஒரு மெத்தட் இருக்கு, இங்க அகைன் இன்னொரு மெத்தட், இங்க நான் கீழே ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, வாய்ட் ஷோ அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கம்பைல் பண்ணும்போது அது எந்த ஒரு ஆர்டருமே அது கண்டுக்காது, அது பாட்டுக்கு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணிடும். அதுல சின்டாக்ஸ் எரர் அந்த மட்டும் இருக்கான்னு நமக்கு செக் பண்ணும். இல்லைன்னா அது கம்பைல் பண்ணி கன்வெர்ட் பண்ணி கிளாஸ் கூட கொடுத்துரும். பட் நம்ம எப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்றோமோ அப்போ கண்டிப்பா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும், மெயின் மெத்தட் இருக்கணும். அங்க இருந்தா நம்மளோட ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? மெயின்ற ஒரு மெத்தட். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்காக தான் நமக்கு இங்க மெயின்றது வச்சிருக்கோம். இது மெயின்ற ஒரு ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த மெயின் ஜாவாவோட மெயின் மெத்தடோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? எப்படி இருக்கும்? பப்ளிக் அப்படின்றது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஜாவாவில் என்னென்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பப்ளிக், private, protected, fourth one is default. So total 4 types of access specifier இருக்கு. access specifier னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணலாம், இல்ல எந்த ஃபோல்டர் ஆர் எந்த பேக்கேஜ் ஆர் எந்த கிளாஸ் ஒரு கிளாஸா ஆக்சஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றத டிசைட் பண்றது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ அதுதான் வந்து இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரோட ஒரு. சரியா? ஸோ இங்க 4 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் சொல்லியிருக்கேன் ஜாவாவில். நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல நான் பப்ளிக்னு கொடுத்துருக்கேன், அதனால இந்த மெத்தட் வந்து பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நான் எதுவுமே கொடுக்கலைன்னா பை டிஃபால்ட்டா ஜாவாவில் டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எடுத்து. ஸோ அதுக்கு சம் கான்செப்ட் இருக்கு. ஓகே, சப்போஸ் இப்போ நான் பப்ளிக்னு கொடுத்தீங்கன்னா என்ன மீனிங்னா இந்த ஃபங்க்ஷனை இந்த கிளாஸ்க்குள்ள சப்போஸ் வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா கூட அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது இல்லாம இதே ப்ரோக்ராம்ல இன்னொரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் கிளாஸ் 2ன்னு சொல்லிட்டு வேற ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெமோ 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குன்னா இந்த கிளாஸ்க்குள்ள இருந்தும் நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இல்ல சப்போஸ் வேற ஒரு ஃபோல்டர் ஆர் வேற ஒரு பேக்கேஜுக்குள்ள ஒரு கிளாஸ் இருக்கு, அங்க இருந்து நான் அந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா எஸ், பப்ளிக்ன்றது அலோவ் பண்ணும். ஸோ யாரு வேணும்னாலும் எங்க இருந்து வேணும்னாலும் இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணிக்கலாம். அதுதான் பப்ளிக்கோட மீனிங் என்னன்றது, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். சரியா? ஓகே, தென் செகண்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பிரைவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா, சப்போஸ் இங்க இதே இதை வந்து நான் பிரைவேட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? பிரைவேட்னு கொடுத்துட்டேன்னா இந்த கிளாஸுக்குள்ள மட்டும்தான் நான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸை விட்டு அவுட் சைட் தி கிளாஸ் வந்து நான் கால் பண்ணாலோ இல்ல ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்றத கம்பைலர் வந்து எரர் காமிக்கும். இந்த ஃபங்க்ஷன் ஒன்று மேபி பிரைவேட் ஃபங்க்ஷன், பிரைவேட் மெத்தட், இதை நான் வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னே தெரியாது கம்பைலர், ஏன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஸோ அதுதான் பிரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா
யாரு வேணாலும் அந்த மெத்தட எந்த கிளாஸ்ல இருந்தாலும் ஆர் எந்த ப்ரோக்ராம்ல இருந்தாலும் ஆர் எந்த பேக்கேஜ்ல இருந்தாலும் இதை கால் பண்ணிக்கலாம். சரியா? பிரைவேட்னா வித்தின் எ கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. தென் ப்ரொடெக்டட் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம அந்த ப்ரொடெக்டர்ன்ற கீவேர்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நான் இங்க என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப பேரண்ட் கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்கு, அதை டிபெண்ட் பண்ணி நியூ கிளாஸ் ஒன்று வந்து கிரியேட் பண்றோம். தட் இஸ் இன்ஹெரிட்டட் கிளாஸ், சைல்டு கிளாஸ். சரியா? பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ சைல்டு கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றதா இந்த ப்ரொடெக்டட். பட் சைல்டு கிளாஸை தவிர வேற ஏதாவது கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. சரியா? தென் டிஃபால்ட்ன்றது வித்தின் எ கிளாஸ் பிளஸ் வித்தின் எ பேக்கேஜ். ஸோ இது மட்டும், இது ரெண்டையும் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் இதை பத்தின கான்செப்ட் வரும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்க பப்ளிக் அப்படின்றது ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி வந்து இங்க நமக்கு பை டிஃபால்ட் கண்டிப்பா கம்பல்சரி மெயின் மெத்தட் பப்ளிக்கா தான் இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது கம்பைலர் வெளியில இருந்து தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அப்ப இது வந்து பப்ளிக்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வெளியில இருந்து கால் பண்ண முடியும், இல்லைன்னா இதை நம்மளால கால் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதனால கம்பல்சரி பப்ளிக்கா தான் இருக்கணும். ஓகே. தென் செகண்ட் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்றது கீவேர்டு தான். சரியா? ஸ்டாட்டிக் கீவேர்டு இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்ப நார்மலா ஜாவாவை பொறுத்தவரை, இப்ப ஜாவால எல்லாமே நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், கிளாஸ்க்குள்ளதான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றதா டிஃபைன் பண்றதா இருந்தாலும் இந்த கிளாஸுக்குள்ளதான் நம்ம பண்ணி ஆகணும். சரியா? ஸோ இப்போ இந்த கிளாஸை விட்டு வெளியில நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஊப்ஸ் கான்செப்ட்ல ஆப்ஜெக்ட் கிளாஸஸ் என்னன்னு பார்ப்போம். ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை வச்சுதான் நான் கால் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ நார்மலா மெயினுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த கிளாஸோட நேம் வச்சு நம்ம கால் பண்ணலாம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப சப்போஸ் இங்க டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதுல வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல சேம், இதுல வந்து மெத்தட்னு கொடுக்குறேன், சம்திங் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிளாஸ் நேம் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் நேம் ஆஃப். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட சின்டாக்ஸ். இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு சேம் சின்டாக்ஸை நம்ம இந்த கிளாஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். கிளாஸ் நேம், இங்க என்ன கிளாஸ் நேம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெமோ ப்ரோக்ராம் கிளாஸ் நேம். தென் ரெஃபரன்ஸ் அப்படின்றது நம்ம என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நான் D1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு நியூ அப்படின்றது கீவேர்ட், தட் இஸ் டைனமிக் மெமரி அலோகேஷன். ஜாவாவில் நடக்கிற எல்லா ப்ராசஸுமே டைனமிக்கா நடக்கும். ரன் டைம், டைனமிக் மீன்ஸ் ரன் டைம். ரன் டைம்ல நமக்கு மெமரி அலோகேட் பண்ணும். இந்த கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி தேவை தானே, அந்த மெமரியை ரன் டைம்ல அலோகேட் பண்ணும். ஸோ அதுதான் நியூ கீவேர்டோட யூஸ் என்ன அப்படின்றது. தென் அதோட ரெஃபரன்ஸ் நேம்ன்றது சேம் அந்த கிளாஸ் நேம் தான், டெமோ ப்ரோக்ராம். இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்குரிய இதுதான் ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ இங்கே ஆக்சுவலி இதுதான் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சரியா? இப்போ நான் எப்படி கால் பண்றேன்னா D1 டாட் டிஸ்பிளே ஆஃப். இப்பதான் அந்த ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகி அதுல இருக்க அவுட்புட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஒரு கிளாஸுக்குள்ள இருக்க வேரியபிளையோ ஆர் மெத்தடையோ நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா
சிம்பிளா சொல்லணும்னா கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது வேரியபிள் அண்ட் மெத்தட்ஸ். இதை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கால் பண்ணணும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். பட் இப்ப நம்ம கால் பண்ண போறது கன்சோல்ல இருந்து இந்த மெயின் மெத்தடை நம்ம கால் பண்ண போறோம். கரெக்டா? இது ஒரு நார்மல் மெத்தடு, அதனால இந்த ப்ரொசீஜர் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். பட் மெயின் மெத்தடுன்றது வந்து எங்க இருந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கன்சோல்ல இருந்து இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ண போறோம். சரியா? அப்போ மெயின் மெத்தடு இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கன்சோல்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. கன்சோல்ன்றது இதை தான் நான் சொல்றேன். ஓகே, பிளாக் விண்டோ இருக்கு. ஸோ அதை தான் நான் கன்சோல் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அங்க இருந்து நம்மளால கால் பண்ண முடியாது. சரியா? ஸோ இதுதான் கன்சோல். இந்த கன்சோல்ல இருந்து நம்மளால கால் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ ஸோ இந்த இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்றோம். நான் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கால் பண்றதுக்கு அந்த கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கால் பண்ணணும். சரியா? இங்க மெயின் மெத்தடுக்கு நம்ம கன்சோல்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதனால நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மெத்தட கிளாஸ் நேம் வச்சே நம்ம கால் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இங்க ஸ்டாட்டிக் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வாய்ட்ன்றது இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டைப். நார்மல் நீங்க ஃபங்க்ஷன் எழுதுவோம்ல, சில ஃபங்க்ஷனுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன் நேம் அண்ட் பாராமீட்டர்ஸ். இதுதான் சின்டாக்ஸ் ஃபார் டிஃபைனிங் ஃபங்க்ஷன். சரியா? சேம் சின்டாக்ஸ் தான் ஜாவாவிலையும். ரிட்டர்ன் டைப் மேபி வாய்ட், இன்ட், ஃப்ளோட், டபுள், கேரக்டர் எது வேணாலும் இருந்துக்கலாம். வாய்ட்னா என்ன மீனிங்னா இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நான் எந்த ஒரு வேல்யூவுமே நான் ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை அப்படின்னா வாய்ட் கொடுத்துடணும். இல்ல நான் ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னா என்ன வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோமோ அதுக்குரிய டேட்டா டைப் நம்ம கொடுப்போம். ஸோ அதான் ரிட்டர்ன் டைப். தென் ஃபங்க்ஷன் நேம்ன்றது மெத்தட் நேம், இங்க மெத்தட் நேம்ன்றது மெயின். தென் பாராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ன்றது இங்க ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். சரியா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ்ன்றது நம்ம ஜாவாவுக்கு ரன் பண்ணதுக்கு கம்பைல் பண்ணி ரன் பண்ணதுக்கு அப்புறமும் இன்புட் கெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரன் பண்ணும் போதே கமாண்ட் லைன் மூலமா இன்புட் வந்து பாஸ் பண்ணலாம். அப்படி கமாண்ட் லைன் மூலமா இன்புட் நம்ம பாஸ் பண்ணோம்னா இது வழியா தான் இன்புட் நமக்கு ப்ரோக்ராம் கிடைக்கும். அது நெக்ஸ்ட் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, இதுதான் இதோட மீனிங். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம டிஃபைன் பண்ண போறோம். என்ன நான் கொடுத்துருக்கேன்னா system.out.println. சரியா? ஜாவாவில் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. system.in, system.out, system.err எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரீம்ஸ் ஜாவா இன்புட் ஸ்ட்ரீம்ஸ், ஜாவா ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சிஸ்டம் அது இருக்கும், நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். system.in, system.out, system.err. ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு ஜாவாவில். இங்க நம்ம என்ன பண்றோம்னா அவுட்புட்டை கொண்டுட்டு போய் கன்சோல்ல நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத இதோட மீனிங். system.out. ஸோ பை டிஃபால்ட்டா இந்த ஸ்ட்ரீம் கன்சோலை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அவுட்புட் எங்க நார்மலா டிஸ்பிளே ஆகணும்னா கன்சோல்ல டிஸ்பிளே ஆகணும். இல்ல நான் ஒரு ஃபைல்ல கொண்டுட்டு போய் அவுட்புட்டை நான் ரைட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கு வேற மெத்தட். பட் இந்த system.out யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? தென் println. இப்போ நார்மலா வந்து சில பிரிண்ட்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, சேம் மெத்தட் தான் இங்கேயும் அகைன் நம்ம இந்த பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கூட எடுத்து printlnக்கு பதிலாக இங்க பிரிண்ட் நான் யூஸ் பண்றேன்னு வைங்க, 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், சம்திங் கொடுக்குறேன். ஓகேவா? தென் சேம் அடுத்து அகைன் ஒரு printlnக்கு பதிலாக அகைன் பிரிண்ட் கொடுக்குறேன். இந்த பிரிண்ட்டுக்கும் printlnன்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ இங்க system.out.println அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எப்படி சில ஸ்லாஷ் என் கொடுக்குறோம்ல, ஸ்லாஷ் என் கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஒரு அவுட்புட் பிரிண்ட் ஆயிட்டு தென் நெக்ஸ்ட் அவுட்புட் நெக்ஸ்ட் லைன்ல வரும். ஸோ அதான் நியூ லைன் ஸ்லாஷ் என் அப்படின்றது. இப்போ இதோட இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் நம்ம ரன் பண்ணோம்னா எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிட்டு
the next cursor ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைன் போயிடும். ஏன்னா நான் பிரிண்ட் எல்என் கொடுத்துருக்கேன். இதுல கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணிரு. தென் அதுக்கடுத்து கர்சர் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லைன் போயிடும். தென் செகண்ட் லைன்ல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஒன்னு கொடுத்துருக்கேன். 1 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பட் இங்க எல்என் கொடுக்கல. அதனால கர்சர் அகைன் அந்த வேர்டை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த லைனை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கர்சர் அகைன் சேம் லைன்லயே தான் இருக்கும். அடுத்த கண்ட்ரோல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது கீழே அடுத்த லைன் போயிடும். இங்க 2ன்றது இப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ சேர்த்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடும். சரியா? இல்ல நான் நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா எல்என் கொடுத்துருக்கோம். இல்ல ஸ்லாஷ் என் கொடுத்தாலும் உள்ள ஓகே தான். இங்க உள்ள போயிட்டு ஸ்லாஷ் என் இதுவும் ஓகே. ஸோ அந்த மாதிரி 2 மெத்தட் இருக்கு இந்த சிஸ்டம் டாட் அவுட்ன்ற ஸ்ட்ரீம்ல. ஸோ நார்மலா சிஸ்டம் டாட் அவுட்ன்ற ஸ்ட்ரீம் எதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளோட கன்சோல பாயிண்ட் பண்ணிக்கிட்டு. சரியா? ஸோ இதுதான் இந்த இதை இப்ப நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காமிக்கவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெஸ்க்டாப்ல என்னோட ப்ரோக்ராமை நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா நான் டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்றேன். ஜாவா ப்ரோக்ராம்ஸ் இதுல நான் சேவ் பண்ணேன். ஓகே. இப்போ இதை நான் சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் சேவஸ் நம்ம எங்க சேவ் பண்ண போறோம்? டெஸ்க்டாப்ல ஜாவா ப்ரோக்ராம்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்குல்ல, இங்க ஃபைலோட நேம் கொடுக்கணும். இங்க ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா ஃபைலோட நேமும் மெயின் ஃபங்க்ஷன் இருக்க கிளாஸோட நேமும் சேமா இருந்தா பெட்டர். சேமா இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் கிடையாது. சேமா இருந்தா பெஸ்ட். இப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப இங்க நமக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான் நம்மளோட ப்ரோக்ராம்ல இருக்கு. அந்த கிளாஸோட நேம் டெமோ ப்ரோக்ராம். டெமோ ப்ரோக்ராம். ஸோ அங்க என்ன கேப் ஸ்மால்ல இருக்கோ அதே மாதிரியே நான் கொடுக்குறேன். சரியா? டாட் ஜாவா கொடுக்குறேன். எக்ஸ்டென்ஷன் இங்க சேவஸ் டைப்ல ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா ஜாவா ஃபைல சேவ் ஆயிடும். இப்போ நான் அந்த ஃபோல்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதோட ஃபைல் டைப் வந்து ஜாவா ஃபைல் அப்படின்னு சேவ் ஆயிடும். இப்போ சப்போஸ் நீங்க வந்து அந்த ஆல் ஃபைல்ன்ற டைப்பை சேஞ்ச் பண்ணாம விட்டீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலா சேவ் ஆயிடும். அப்ப நம்ம கம்பைல் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை இருக்கும். ஓகே. இப்போ நான் அதை கம்பைல் பண்றேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமே நான் கம்பைல் பண்றேன். சரியா? நான் சி கோலன்ல தானே நம்மளோட ஃபோல்டர் இருக்கு. அதனால சி கோலன்ல நான் சேஞ்ச் ஆயிட்டேன். சேஞ்ச் ஆயிட்டு டெஸ்க்டாப்ல இருக்க நமக்கு எல்எஸ் கொடுக்குறேன். எங்க டெஸ்க்டாப் இருக்குன்றது தெரியல. டைரக்டரி கமாண்ட் விண்டோஸ்ல கொடுத்தோம்னா நமக்கு டெஸ்க்டாப்புக்குள்ள நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இங்க இல்லைன்னா ஒரு வழி இந்த மாதிரி கூட கொடுத்துடலாம். ஜாவா ப்ரோக்ராம்ஸ்ல இந்த பாத்தை காப்பி பண்ணிட்டு அந்த பாத்தை காப்பி பண்ணி நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல சிடி அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பாத்துக்குள்ள போயிடுச்சு. பாத்தீங்களா? விசிபிளா இருக்கா உங்களுக்கு இந்த விண்டோ? கமாண்ட் ப்ராம்ப்ட் விசிபிளா இருக்காப்பா? எஸ் சார். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளோட ப்ரோக்ராம் இருக்க அந்த ஃபோல்டருக்குள்ள நான் போயிட்டேன். அந்த ப்ரோக்ராம் இருக்க ஃபோல்டர்ல பாருங்க ஒரே ஒரு ஜாவா ஃபைல் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா. இங்க ஃபைல் நேம் நான் என்ன இதுல வச்சிருக்கேன்னா டெமோ ப்ரோக்ராம் டாட் ஜாவா. ஃபைல் நேம் டாட் ஜாவா. நல்லா புரிஞ்சுக்கும். ஜாவா சின்றது ஜாவா கம்பைலர். ஃபைல் நேம்ன்றது என்ன ஃபைல்ல நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் வித் எக்ஸ்டென்ஷன் ஜாவான்றதானே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். டெமோ ப்ரோக்ராம் டாட் ஜாவா. இப்போ நான் கம்பைல் பண்ணும்போது ஏதாவது எனக்கு எரர்ஸ் இருந்துச்சு, சின்டாக்ஸ் எரர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா இங்கே த்ரோ பண்ணிடும். நான் என்டர் கொடுக்குறேன். செக் பண்ணது எந்த சின்டாக்ஸ் எரருமே இல்லை. ஸோ என்னோட ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க உள்ள அதே சேம் ஃபோல்டருக்குள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். நம்ம நேற்று பார்த்தோமா ஆர்கிடெக்சர்ல ஒரு ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணோம்னா ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கும். பாருங்க டைப் வந்து கிளாஸ் ஃபைல். இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓப்பன் வித் நான் நோட் பேட் கொடுக்குறேன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பாருங்க சிம்பாலிக் ஃபார்மேட் அண்ட் நம்பர் சம்திங் இருக்கு. இதை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சரியா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பைட் கோட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ என்னோட ப்ரோக்ராம் கம்பைல் ஆயிடுச்சு. சரியா?
இப்போ நான் அதை ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாவா கிளாஸ் நேம். நமக்கு இப்போ ஒரு கிளாஸ்ல தானே ஜென்ரேட் ஆயிருக்கு, டெமோ ப்ரோக்ராம் டாட் கிளாஸ் அப்படின்னு ஜென்ரேட் ஆயிருக்கா, இந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும், டெமோ ப்ரோக்ராம். இப்போ அவ்வளவுதான், எக்ஸ்டென்ஷன் வரக்கூடாது. கம்பைல் பண்றதுக்கு ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா, ரன் பண்றதுக்கு ஜாவா கிளாஸ் நேம். சரியா? இப்ப நான் ரன் பண்றேன், எனக்கு அவுட்புட் வெல்கம் 1 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். சரியா? இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சேம் நேம்ல நான் சேவ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா என்னோட கிளாஸ் நேமும் என்னோட ஃபைல் நேமும் சேமா இருக்கு. ஸோ நம்ம கம்பைல் பண்ணும் போதும் அந்த நேம் தான் யூஸ் பண்ணோம், ரன் பண்ணும் போதும் அதே நேம் தான் யூஸ் பண்ணோம். சரியா? இப்போ சப்போஸ் நான் நீங்க மாத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபைல் சேவஸ் நான் கொடுக்குறேன், கிளாஸ் நேம் வந்து எனக்கு டெமோ ப்ரோக்ராம், இப்போ நான் அதை டெலீட் பண்ணிடுறேன், ஆல்ரெடி இருக்க அந்த கிளாஸ் ஃபைல நான் டெலீட் பண்ணிடுறேன். சேம் நமக்கு இப்போ ப்ரோக்ராம் மட்டும் தான் இருக்கு. இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ரன் ஆகாது, ஏன்னா நம்ம கிளாஸ் ஃபைல டெலீட் பண்ணிட்டோம். டெமோ ப்ரோக்ராம் ரன் பண்ணா ரன் ஆகாது, ஏன்னா மெயின் மெத்தட் இல்ல அப்படின்னு சொல்லி வரும், ஏன்னா நம்ம டெலீட் பண்ணிட்டோம்ல. ஓகே, இப்போ அகைன் நான் இப்போ ரன் பண்றதுக்கு முன்னாடி நான் இதை ரீநேம் பண்ணிடுறேன், ஃபைலோட நேம் ஃபைல் சேவஸ் டெமோ ப்ரோக்ராம் டாட் ஜாவான்றதுக்கு பதிலாக நான் வந்து 1 டாட் ஜாவான்னு கொடுத்துறேன். அகைன் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துறேன். ஈவன் அந்த டெமோ ப்ரோக்ராமிங் கூட நம்ம டெலீட் பண்ணிடலாம், கன்ஃபியூஸ் ஆகாம. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளோட ப்ரோக்ராம்ல கிளாஸ் நேம் டெமோ ப்ரோக்ராம் இருக்கு, பட் ஃபைல் நேம் வந்து 1 டாட் ஜாவான் இருக்கு. இப்போ நான் அதை கம்பைல் பண்ணணும், ரன் பண்ணணும். எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா. இப்போ நோட் பண்ண, ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா, ஃபைல் நேம்ன்றது நம்ம கொடுத்தது 1 டாட் ஜாவா. நம்ம கம்பைல் பண்ணும்போது நமக்கு கம்பைல் ஆயிடும். இப்போ அந்த பைட் கோட் என்ன நேம்ல கிரியேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன நேம்ல நம்ம கிளாஸ் வச்சிருக்கோமோ அந்த நேம்ல தான் கிரியேட் ஆயிடும். சரியா? ஸோ அதனாலதான் நம்ம ரன் பண்ணும்போது என்ன பண்ண போறோம்னா ஜாவா கிளாஸ் நேம் டெமோ. இப்போ நமக்கு ரன் ஆகும். அப்போ இங்க என்ன பிரச்சனை ஆகுது, நீ வேற வேற நேம்ல சேவ் பண்றது, கிளாஸ் நேம் ஒன்னும் சேவ் பண்ற நேமும் வேற வேறையா வச்சோம்னா, நீ கம்பைல் பண்ணும்போது ஒரு நேம் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணணும், ரன் பண்ணும்போது ஒரு நேம் யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். மித்தபடி மாத்தி மாத்தி கொடுத்தா எரரா அப்படின்னா எரர் இல்ல. இப்ப நீ கம்பைல் பண்றதுக்கு என்ன பாத்தீங்கன்னா, கம்பைலிங் ஜாவா ப்ரோக்ராம், அதுக்கு கமாண்ட் என்னன்னா ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஸோ இதுதான். சரியா? ரன் பண்றதுக்கு ஜாவா மெயின் கிளாஸ் நேம். ஸோ எதுக்காக இப்படி நான் மெயின் கிளாஸ் நேம் சொல்றேன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கிளாஸ் தான். ஸோ அதே கிளாஸ்க்குள்ள மெயின் ஃபங்க்ஷனும் இருக்கு. ஸோ அப்போ இதே ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி இந்த நேமையே நம்ம ரன் பண்ணும்போது யூஸ் பண்ணிடுறோம். சப்போஸ் மல்டிபிள் கிளாஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ இதே ப்ரோக்ராம்ல இன்னொரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் சாம்பிள் இப்படி ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு இதே ப்ரோக்ராம நம்ம கம்பைல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, டெமோ ப்ரோக்ராம் டாட் கிளாஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும், சாம்பிள் டாட் கிளாஸ்னு 2 ஃபைல் கிரியேட் ஆகும். அப்போ எந்த நேம் வச்சு நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த கிளாஸுக்குள்ள மெயின் மெத்தட் இருக்கோ அந்த கிளாஸோட நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணணும். ஸோ அப்போ இங்க அகைன் ரன் பண்ணும்போது ஜாவா டெமோ ப்ரோக்ராம் டாட் டெமோ ப்ரோக்ராம், ஸோ இதான் யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். இப்போ நான் இங்க ஒரு கான்செப்ட் சொன்னேன், ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கலாம்னு சொன்னேன். இது ஒரு கிளாஸ், இது செகண்ட் கிளாஸ், இந்த மாதிரி எத்தனை கிளாஸ் வேணாலும் இருந்துக்கலாம். பட் நம்ம சேவ் பண்ற ஃபைல் எந்த கிளாஸ்க்குள்ள மெயின் ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணா பெட்டர், ஏன்னா ரெண்டும் சேமா நம்ம கம்பைல் அண்ட் ரன் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா கம்பைல் பண்றதுக்கு ஒரு நேம், ரன் பண்ணும்போது எந்த கிளாஸ்க்குள்ள மெயின் இருக்குன்னு பார்த்து நம்ம ரன் பண்ணணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். டோட்டலா 3 கிளாஸஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம கம்பைல் பண்ணோம்னா how many class file will generate
கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராமுக்கு எத்தனை கிளாஸ் ஃபைல் நமக்கு ஜென்ரேட் ஆகும்? எஸ், வெரி குட். 3 கிளாஸ் ஃபைல், a டாட் கிளாஸ், b டாட் கிளாஸ், c டாட் கிளாஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள எத்தனை கிளாஸ் இருக்கோ அத்தனை கிளாஸ் ஃபைல் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். சரி, இப்போ இந்த இதுல 3 கிளாஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. நான் ரன் பண்றதுக்கு எந்த நேம் யூஸ் பண்ணி ரன் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம்ல? நம்ம சொன்ன மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் எந்த கிளாஸ்ல இருக்கோ அந்த கிளாஸோட நேம் கொடுத்து ரன் பண்ணணும். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல எந்த நேம் கொடுத்து நான் ரன் பண்ணணும்? ரன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ல மெயின் கிளாஸே, மெயின் ஃபங்க்ஷனே இல்லை. எந்த ஒரு கிளாஸ்லயுமே மெயின்ற ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. கம்பைல் பண்ணலாம், கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆயிடும். பட் நம்ம ரன் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷன் இருக்கான்னு செக் பண்ணோம். இங்க நமக்கு மெயின் ஃபங்க்ஷன் இல்லை, அதனால இந்த ரன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து அப்சர்வேஷன். ஓகே ஓகே, இந்த ப்ரோக்ராமை நான் கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும்? இதோட இது ஆப்ஷன் என்ன கிடைக்கும் சொல்லுங்க? ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு, தென் அதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதோட அவுட்புட் என்னப்பா வரும்? கம்பைலேஷன் எரர், ரன் டைம் எரர். The program compiles and executes successfully but prints nothing. It will print welcome. Which option is correct one? Yes, very good. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் இதுதான். இதுல பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணி இருக்கணும். பட் நமக்கு இருக்க இந்த இதுல ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கம்பைல் பண்ணும்போது கம்பைல் ஆயிடும், எரர் எதுவும் வராது. பட் ரன் பண்ணும்போது அவங்க சொன்ன ஃபார்மேட்லயே நமக்கு மெயின் மெத்தட் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். மெயின் ஒரு மெத்தட் இருக்கு, பட் அந்த பை டிஃபால்ட்டா ஜாவாவுக்கு தேவையான ஃபார்மேட்ல மெயின் ஒரு மெத்தட் இல்லை. அதனால என்ன பண்ணிரும் அப்படின்னா, இங்க மெயின் ஃபங்க்ஷன் நாட் அவைலபிள் அப்படின்றதுனால இது வந்து ரன் ஆகாது. ஸோ ரன் டைம் எரர் வரும், ஏன்னா மெயின்ற ஃபங்க்ஷன் நமக்கு ப்ராப்பரா இல்லை. சரியா? தென் நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வெல்கம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜாவா கம்பைல் பண்ணி ரன் பண்ணி ஒரு அவுட்புட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நான் இன்புட் ப்ரோக்ராமுக்கு நான் பாஸ் பண்ணணும்ல, எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வே வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணும் போதே நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். அதுக்குரிய சின்டாக்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ சப்போஸ் சிம்பிள் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா, ரன் பண்ணும்போது நம்ம கம்பைல் பண்ணும்போது நார்மலாக தான் கம்பைல் பண்ணோம். ரன் பண்ணும்போது ஜாவா சிம்பிள் நம்ம ஆர்குமெண்ட்டை ஸ்பேஸ் விட்டு ஆர்குமெண்ட் 1 எத்தனை ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்றோமோ அத்தனை ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். பட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஜாவா பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரிங்கா தான் பாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் என்னன்னு ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இதுல ஸோ இங்க வந்து நான் இன்புட் நான் பாஸ் பண்ண போறேன். சரியா? printlnல ரன் டைம்ல நம்ம இன்புட் பாஸ் பண்ண போறோம்ப்பா. இங்க வந்து args of 0. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம ரன் டைம்ல பாஸ் பண்ற இன்புட் எல்லாமே இந்த ஆர்குமெண்ட் வழியா தான் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள வரும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ற வேல்யூ வந்து args of 0. இது ஒரு அரே தான். அரேனும் போது மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் மீனிங். ஜாவாவில் நம்ம பாஸ் பண்ற எல்லா வேல்யூமே ஸ்ட்ரிங்கா தான் இந்த ப்ரோக்ராமுக்கு பாஸ் ஆகும். எப்போ? கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ல. சரியா? இப்போ எனக்கு அந்த ஆர்குமெண்ட் 0ல இருக்க வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, நான் அதை சேவ் பண்றேன். ஃபைல் சேவ் பண்ணிட்டு எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணனாலும் ப்ரோக்ராம்ல சேவ் பண்ணிட்டு ரீகம்பைல் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நான் ரீகம்பைல் பண்றேன். ஜாவா c1.java ரீகம்பைல் பண்ணிட்டு நான் ரன் பண்ணும்போது ஜாவா டெமோ ப்ரோக்ராம் நான் இன்புட் இங்கே தான் நம்ம பாஸ் பண்ண போறோம். ரன் டைம்ல ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண போறோம். இங்க நான் ஹலோ அப்படின்னு சொல்லி பாஸ் பண்றேன். பாஸ் பண்ண உடனே இந்த இன்புட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன் அதை எடுத்து நமக்கு உள்ள டிஸ்பிளே பாருங்க. ஹலோன்றது பிரிண்ட் ஆயிருக்கா? சப்போஸ் நான் வேற கொடுக்குறேன்னா ஹலோக்கு பதிலாக ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஜாவான்ற ஸ்ட்ரிங்கை உள்ள ப்ரோக்ராமுக்கு பாஸ் பண்ணி அது பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை வேணாலும் கொடுக்கலாம். இப்படி நான் பாஸ் பண்றேன். திஸ் ஸ்பேஸ் இஸ் ஸ்பேஸ் மை ஸ்பேஸ்
ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நான் பாஸ் பண்றேன். சரியா? இப்போ ஆக்சுவலி எத்தனை இன்புட் நமக்கு பாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இன்புட் 1 2 3 4 5 5 ஸ்ட்ரிங்ஸ் வந்து நமக்கு பாஸ் ஆகுது. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் ஜீரோல இருக்கும். ஸோ இந்த திஸ்ன்றது ஏஆர்ஜிஎஸ் ஆஃப் 0, இஸ்ன்றது ஏஆர்ஜிஎஸ் ஆஃப் 1. ஸோ 2 3 4 வரைக்கும் இருக்கும். பட் இப்போ நமக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த இடத்துல நான் இப்போ என்டர் கொடுத்தேன்னா என்ன அவுட்புட் எனக்கு வரும்? நான் இப்போ என்டர் கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எனக்கு என்ன வரும்? திஸ். ஏன் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதெல்லாம் வராதா? அத பிரிண்ட் பண்ண சொல்லல சார். எஸ், நம்ம ப்ரோக்ராம்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ஜீரோல இருக்க வேல்யூவை மட்டும்தான் நம்ம உள்ள எடுத்திருக்கோம். அப்போ நம்ம ஆர்குமெண்ட் ஆஃப் ஜீரோல என்ன இருக்குன்னா திஸ் மட்டும் தான் இருக்கு. மித்ததை நம்ம எதையுமே எடுத்து ப்ராசஸ் பண்ணல. இப்ப நம்ம என்டர் கொடுத்தோம்னாலும் திஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். சரியா? மித்ததெல்லாம் அது இன்புட்டாவே எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் 1 2 3 நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. argument of 0 first, then 1 second, then 2 third. So இது மூணையும் நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ சேவ் பண்ணிட்டு அகைன் ரீகம்பைல் பண்ணணும். எந்த ஒரு ப்ரோக்ராம்ல என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலும் ரீகம்பைல் பண்ணணும். ரீகம்பைல் பண்ணிட்டு எரர் இல்லைன்னா நான் சேம் இதை லைனை நான் ரன் பண்றேன். டோட்டலா இங்க வந்து நான் 5 பேராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். பட் ப்ரோக்ராம்ல ப்ராசஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் 3, அதாவது 0th பொசிஷன்ல இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது, செகண்ட் பொசிஷன்ல இருக்குது. ஸோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்றோம். அது மட்டும்தான் நமக்கு திஸ் இஸ் மை அப்படின்றது மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். சரியா? சப்போஸ் இப்ப இதே இடத்துல நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறது 3 வேர்டு, பட் நான் பாஸ் பண்றது 2 வேர்ட்ஸ் தான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வேர்ட்ஸ் இதை எடுத்து பிரிண்ட் பண்ணிரும், செகண்ட் வேர்டு எடுத்து பிரிண்ட் பண்ணிரும். பட் தேர்ட் வேர்டை ட்ரை பண்ணும் நமக்கு இங்க இன்புட் இல்ல எதுவுமே நமக்கு ரன் டைம் எரர் அப்படின்றது வரும். எக்ஸெப்ஷன் பாருங்க. ஓகேவா? திஸ் ஃபர்ஸ்ட் இன்புட் எடுத்து பிரிண்ட் பண்ணிருச்சு, இஸ் செகண்ட் இன்புட் எடுத்து பிரிண்ட் பண்ணிருச்சு, தேர்ட் இன்புட் வந்து எனக்கு இல்ல, நான் ப்ரோக்ராம்ல பாஸ் பண்ணல, பட் ப்ரோக்ராம்ல நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் இன்புட் யூசர் பாஸ் பண்ணுவாங்க, அதை எடுத்து பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் நம்ம பாஸ் பண்ணல, அதனால நமக்கு ரன் டைம்ல எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிடுது. சரியா? ஸோ இதுதான் எக்ஸெப்ஷனா என்ன அது தனியா பார்க்கலாம். பட் கமாண்ட் லைன்ல எப்படி ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்றது அப்படின்றது இது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? இப்ப சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர் இருந்தா ஆர்ஜ் ஆஃப் 0 1 10 கொடுத்துருக்கீங்க சார். ஆமா, அது கொடுக்காம நம்பர் கொடுக்காம உள்ள வெறும் பிராக்கெட் ஸ்கொயர் பேஸ் மட்டும் கொடுத்தா என்ன சார் ஆகும்? எதுவுமே கொடுக்காம கொடுத்தீங்களா? இந்த மாதிரி கொடுத்தாவா? ஆமா சார். ஓகே. ஸோ கொடுத்தோம்னா நமக்கு எரர் வரும். கொடுக்கணும், கம்பல்சரி வேல்யூ கொடுக்கணும்ல. நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணிட்டு, சரியா? கமெண்ட் மீன்ஸ் ரன் பண்ணாது. ஸோ வேணா டெலீட்டே பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டேன். அகைன் ரீகம்பைல் பண்றேன். கம்பைல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பெக்டட் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆர்குமெண்ட் மஸ்ட் பி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஸோ எரர் வந்துடும், கம்பைல் டைம் எரர். இது வந்து ரன் டைம் எரர் கிடையாது, இது ரன் டைம் எரர். எக்ஸெப்ஷன்றது ரன் டைம் எரர். இங்க நமக்கு த்ரோ ஆயிருக்குது கம்பைல் டைம் எரர். சரியா? ஸோ கம்பல்சரி கண்டிப்பா நம்ம ஆர்குமெண்ட்ஸ்குள்ள அதோட இண்டெக்ஸ் நம்ம பாஸ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். வேற ஏதாவது டவுட்? சரி, ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் நான் இது பண்றேன். இப்போ ஏஆர்ஜிஎஸ் ஆஃப் 0 பிளஸ் ஏஆர்ஜிஎஸ் ஆஃப் 1 அப்படின்னு நான் பாஸ் பண்றேன். சரியா? இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். நமக்கு கம்பைல் டைம் எரர் எதுவும் இல்லை. இப்போ நான் ரன் பண்றேன். ஜாவா டெமோ ப்ரோக்ராம். இப்போ நான் என்ன பண்றேன்? இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்றேன். 100 200 கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எனக்கு என்ன வரும்? ப்ரோக்ராம்ல என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்க.
சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஏஆர்ஜிஎஸ் ஆஃப் ஜீரோ, அதாவது ஜீரோத் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ பிளஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ. இப்போ நான் ஜீரோத் இண்டெக்ஸ்ல என்ன கொடுத்துருக்கேன், 100 கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன கொடுத்துருக்கேன், 200 கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்டர் கொடுத்தா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஸோ ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நான் என்டர் கொடுக்குறேன் பாருங்க, 100 200 வருதா? என்ன மீனிங், ஏன் இப்படி வருது அப்படின்னா, நான் முன்னாடியே உனக்கு சொல்லியிருக்கேன், நம்ம ஆர்குமெண்ட்ல வர்ற எல்லாத்தையுமே ஜாவா எப்படி எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கிறோம். 100 இருந்தாலும் சரி, ஃப்ளோட் வேல்யூவா இருந்தாலும் சரி, கேரக்டரா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் சரி, இல்ல டபுள், என்ன டேட்டா டைப் நீங்க பாஸ் பண்ணீங்கனாலும் ஜாவா ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். அப்ப 100ன்றது ஒரு ஸ்ட்ரிங், 200ன்றது ஒரு ஸ்ட்ரிங். இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் நார்மலா என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணும்போது கன்காடினேஷன் ஆகும், ஸ்ட்ரிங் கன்காடினேஷன் ஆகும் தானே. ஸோ அதுதான் இங்க ப்ராசஸ் நடந்திருக்கு. ரெண்டையுமே கன்காடினேட் பண்ணி அவுட்புட் நமக்கு வந்துருக்கு. 100 200 கன்காடினேட் பண்ணி அவுட்புட் வந்து, சரியா? சரி, இதை எப்படி நம்ம இண்டீஜரா எடுத்து பண்றது? இப்ப நான் எனக்கு இண்டீஜர் தான் வேணும், 300 எனக்கு வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு இன்பில்ட் மெத்தட் இருக்கு, சரியா? ஸோ எப்படின்னா, சப்போஸ் நான் இங்க ஒரு 2 வேரியபிள் நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்ட் ஏ ஈக்குவல் டு 0th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவை நான் இண்டீஜரா மாத்தணும். இண்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட், இது வந்து ஒரு இன்பில்ட் மெத்தட். இண்டீஜர்னு ஒரு ப்ரீடிஃபைன்ட் கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸுக்குள்ள பார்ஸ் இன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணோம்னா, இண்டீஜர் வேல்யூவை ஜாவா ஸ்ட்ரிங்கா எடுத்துக்குமா, அதை இண்டீஜராகவே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே இன்பில்ட். இப்போ இதுல இண்டீஜர், இதுல எது கிளாஸ் எது மெத்தடுப்பா? ஸோ ஆக்சுவலி இங்க நான் எப்படி முன்னாடி சொன்னேன்ல, நான் இங்க உனக்கு கிளாஸ்ல ஒரே ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் கேப்ஸ்ல இருக்கும்னு சொன்னோம். சப்போஸ் மோர் தென் ஒன் வேர்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டரும் கேப்ஸ்ல இருக்கும்னு சொன்னோம். ஸோ இது கிளாஸ்க்குரிய ரூல். அதே மாதிரி மெத்தடுக்குரிய ரூல் என்ன அப்படின்னா, சப்போஸ் இங்க நான் இப்போ ஒரு மெத்தட் கொடுக்குறேன் அப்படின்னா, வாய் டிஸ்பிளே அப்படின்றது என்னோட மெத்தட்னு வச்சுக்கோங்க, டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்க போறோம், இந்த மாதிரி கொடுக்க போறோம். இப்போ இங்க மெத்தட் வந்து சிங்கிள் வேர்டு, டிஸ்பிளேன்றது எனக்கு சிங்கிள் வேர்டு இருக்கா, அப்போ என்டையர் வேர்டையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்மால்ல தான் டைப் பண்ணணும். சப்போஸ் மெத்தடோட நேம்ல மோர் தென் ஒன் வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ டிஸ்பிளே வேல்யூ அப்படின்னு வருதுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி டைப் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, மல்டிபிள் வேர்ட்ஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் வேர்டுல இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்மால் கேரக்டர்ல இருக்கணும். தென் செகண்ட் வேர்டுல இருந்து அதுக்கடுத்து எத்தனை வேர்டு வந்தாலும் சரி, அந்த வேர்ட்ஸ்ல இருக்க ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டருமே கேப்ஸ்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் கேப்ஸ்ல இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வேல்யூன்றது நமக்கு 2 வேர்ட்ஸ் இருக்கு, டிஸ்பிளேன்றது ஃபர்ஸ்ட் வேர்ட், ஸோ என்டையர் கேரக்டருமே ஸ்மால்ல நான் கொடுத்துருக்கேன். வேல்யூன்றது வந்து செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் கேப்ஸ்ல கொடுக்கும். சப்போஸ் இதுக்கு அடுத்தடுத்து வேர்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டரும் கேப்ஸ்ல கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து மெத்தட் சிக்னேச்சர் கொடுக்கறதுக்குரிய ப்ரொசீஜர் ஜாவால என்னன்றது. ஸோ அதனாலதான் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெத்தட் வந்து இங்க அதை வச்சு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எது கிளாஸ் எது மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் கேரக்டர் கேப்ஸ்ல இருக்கா, ஸோ அதனால இது கிளாஸ், அதுக்குள்ள இருக்க மெத்தட்னு அர்த்தம். இதுதான் இதோட மீனிங், சரியா? ஸோ இப்போ நமக்கு இதை என்ன பண்ணிடும்னா கன்வெர்ட் பண்ணணும். எதை கன்வெர்ட் பண்ணணும், ஆர்குமெண்ட் ஆஃப் 0ல இருக்க பாஸ் பண்ணியிருக்க வேல்யூவை இண்டீஜரா கன்வெர்ட் பண்ணி ஏன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அதே மாதிரி 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, பி. ஸோ சேம் இதே ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணி மீன் பேஸ்ட் பண்ணிட்டு நான் பின்னு கொடுத்துறேன். இண்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இருக்கத எனக்கு இண்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட். ஸோ இதுல ஏ பிளஸ் பி. இப்போ நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ ஏல 100ன்றது இண்டீஜரா கன்வெர்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி பில 200ன்றது இண்டீஜரா கன்வெர்ட் ஆயிருக்கு. இது ரெண்டையும் நம்ம நார்மல் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு நார்மல் அவுட்புட் தான் வரும். நான் அதை சேவ் பண்ணி இதுல நீங்க டைப் கேஸ்ட் தான சார் பண்றீங்க? டைப் கேஸ்ட் டைப் காஸ்ட் தான், கரெக்ட். டைப் காஸ்ட் தான், ஸ்ட்ரிங்ல இருந்து இண்டீஜரா கன்வெர்ட் பண்ணிருக்கேன்.
C நார்மலாவே நம்ம வந்து பிராக்கெட் குள்ளார இன்ட் போட்டு பண்ணிடுவோம்ல சார்? கம்பைல் பண்றேன். இப்போ நம்ம ரன் பண்றோம். சேம் 100 200. இப்போ நமக்கு 300 வரும். ஓகேவா? கிளியர். சோ இப்போ நீ கேட்ட மாதிரி நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி கிளாஸ்ல இருக்க ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணாம நான் வந்து என்ன பண்றேன்னா டைப் காஸ்ட் நீங்க நார்மலா சீல பண்றோம்ல அதே மாதிரி வெறும் இன்ட் ஆஃப் இந்த மாதிரி தானே பா சொன்னீங்க. ஆமா சார். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல். ஸோ எரர் த்ரோ பண்ணதான் என்ன மீனிங் அப்படின்னா இங்க ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் புரியுதா? அந்த ஆப்ஜெக்ட இந்த இடத்துல நீ என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னம்னா ஒரு டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஆப்ஜெக்ட்ன்றது மெமரி வைஸ் லார்ஜர், அத ஸ்மாலர் டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ அது இம்பாசிபிள். ஒரு டேட்டா டைப்பா ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்றது ஈஸி, பட் ஒரு ஆப்ஜெக்டை டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி எடுக்க முடியாது. பட் இதே இது இங்கே இன்டீஜர் டாட் ஆர்சிஎல் இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட சேம் ஆப்ஜெக்ட் டைப்பை வச்சு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இடத்துல இந்த மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜாவாவை பொறுத்தளவுக்கு இந்த ஆர்குமெண்ட்ல நீங்க பாஸ் பண்ற எல்லாமே ஆப்ஜெக்ட். அப்ப இங்க இருக்க வேல்யூ நமக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. அந்த ஆப்ஜெக்டை கொண்டுட்டு வந்து நார்மல் டேட்டா டைப் யூஸ் பண்ணி பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்ப சில நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப சப்போஸ் இங்க ஒரு வேல்யூ இருக்கு, நான் ஃப்ளோட்னு கொடுக்குறேன். ஃப்ளோட் f ஈக்குவல் டு 10.5 இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். சரியா? அதே மாதிரி int a ஈக்குவல் டு int of f இப்படி கொடுத்தா உனக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஏன்னா இதுவும் பிரிமிட்டிவ் டைப், நம்ம கன்வெர்ட் பண்ண போறதும் பிரிமிட்டிவ் டைப், ஈஸியா கன்வெர்ட் ஆயிடும். இங்க எரர் எதுவுமே நமக்கு வராது. இதுக்கு வந்து நீ இந்த மெத்தட் யூஸ் பண்ற அவசியம் இல்லை. பட் இங்க நமக்கு உள்ள இருக்கிறது ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை பிரிமிட்டிவ் டைப்பா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி தான் அதை பிரிமிட்டிவ் டைப்பா நம்ம கன்வெர்ட் பண்றோம். சரியா? ஸோ இதுதான் வந்து என்ன டிஃபரன்ஸ், ஏன் இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றது புரியுதா? ஜாவா ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கோங்க. ஜாவாவில் மேக்சிமம் ப்ராசஸ் ஆகுறது எல்லாமே ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல ப்ராசஸ் ஆகும். சரியா? டெமோ ப்ரோக்ராம் ஹலோ ஸ்பேஸ் விட்டு வேர்ல்ட். இப்போ ஹலோன்றது ஆர்குமெண்ட் ஆஃப் 0ல இருக்கும், இண்டெக்ஸ் 0ல. வேர்ல்டுன்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் என்டர் கொடுத்தேன்னா என்னோட அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் என்னப்பா வரும்? இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இதுதான் நம்ம நார்மல் ப்ரோக்ராம். ஆர்குமெண்ட் ஆஃப் 0ல இருக்கத இண்டீஜரா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 1ல இருக்கத அகைன் இண்டீஜரா கன்வெர்ட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இங்க இண்டீஜர் நான் பாஸ் பண்றதுக்கு பதிலா 2 ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும்? இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ ரன் டைம் எரர், நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன், ஹலோன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை என்னால இண்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் த்ரோ பண்ணிடும், எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிடும், ரன் டைம் எரர். சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்க கான்செப்ட் என்ன அப்படின்றது. சப்போஸ் இதே இதுக்கு நான் வந்து ஒரு இந்த இடத்துல கேரக்டரை பாஸ் பண்றேன். இப்போ பாருங்க, ஏ பின்னு கேரக்டரை பாஸ் பண்றேன். ஏன்னா இதுன்னு பாருங்க சேம் தான். ஏன்னா ஜாவாவை பொறுத்தளவுக்கு அது ஏஆ இருந்தாலும் சரி பிஆ இருந்தாலும் சரி ஸ்ட்ரிங்கா தான் உள்ள போகும். கேரக்டரா உள்ள போயிட்டு கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ எடுத்துக்கணும்னு நினைக்காத, ஸ்ட்ரிங்கா தான் உள்ள போகும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால உள்ள வந்து இண்டீஜரா கன்வெர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். சரியா? தென் நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே நம்ம இப்போ போட்டதான், நீ செக் பண்ணி பார்த்துக்கோ தெரியும். ஓகே. தென் இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாம். இப்போ ரன் டைம்ல எத்தனை இன்புட் யூசர் வந்து பாஸ் பண்றாங்கன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் 1 பாஸ் பண்ணோம், 2 பாஸ் பண்ணோம், 3 பாஸ் பண்ணோம், 5 பாஸ் பண்ணோம். எவ்வளவு இன்புட் வேணாலும் ரன் டைம்ல வந்து யூசர் பாஸ் பண்ணலாம். அதை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் அப்படின்னு சொல்லிட்டு
அரே டாட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி டோட்டலா எவ்வளவு இன்புட்ஸ் வந்து யூசர் ரன் டைம்ல ஆர்குமெண்ட் மூலமா பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ரன் டைம்ல இந்த இடத்துல நான் எத்தனை இன்புட் யூசர் பாஸ் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னு சொல்லி பார்த்தோம்னா, மெத்தட் இல்லை, ஆக்சுவலி அது மெத்தட் இல்லை, ஒரு வேரியபிள். சரியா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அதுக்குள்ள ஆர்குமெண்டோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது args டாட் லென்த். சரியா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். கம்பைல் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். இப்போ நான் 100 200 300 400 5 6 7 ஏதோ சம்திங் நான் பாஸ் பண்றேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து யூசர் எவ்வளவு பாஸ் பண்றாங்கன்றத நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். இப்போ இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளவு பாஸ் பண்ணியிருக்கோம்? 7 வேல்யூஸ் பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதான் நமக்கு அவுட்புட் 7 பிரிண்ட் ஆயிருக்கா. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரன் டைம்ல டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லூப் யூஸ் பண்ணி கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லூப் யூஸ் பண்றேன். சப்போஸ் லூப் புரியல அப்படின்னா பயப்படாத, லூப்பிங் கான்செப்ட் போகும்போது பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், ஒரு ஃபார் லூப் தான் யூஸ் பண்றேன். சிம்பிள் ஃபார் லூப் int I equal to 0 I less than args dot length I plus plus. சரியா? எவ்வளவு லென்த்துக்கு எனக்கு யூசர் பாஸ் பண்றாங்களோ அத்தனை வேல்யூவையும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல args of I இப்படி கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் ரன் டைம்ல ஒரு 5 வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா இங்க 5 அப்படின்றது வந்துடும். நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து 5, பட் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 4. அதனாலதான் I less than 5 அப்படின்னு கொடுத்தேன்னா 0 1 2 3 and 4. ஸோ 5 வேல்யூஸ் பிரிண்ட் ஆனோடனே நமக்கு எக்ஸிட் ஆயிடும். நான் அதை சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது நான் கொடுக்குறேன். எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கேன்? இங்கே 7 கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் டைனமிக் ப்ரோக்ராம். இன்புட் ரன் டைம்ல எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இப்போ நான் 2 வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 100 and 200. ஸோ அந்த 2 மட்டும் பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் நான் 1 வேல்யூ மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 1 மட்டும் பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் நான் எதுவுமே கொடுக்கல, 0, என்ன ஆகுதுன்னு பாருங்க, எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. இல்லை நான் வந்து ஒரு 5 வேல்யூஸ் பிரிண்ட் பண்றேன்னா 5 மட்டும் நமக்கு. ஸோ அப்போ நம்ம யூசரோட இன்புட்க்கு ஏற்ற மாதிரி டைனமிக்கா ப்ரீ டிஃபைன்டா இத்தனை தான் இன்புட் கொடுத்துருக்கோம்ன்றத நம்ம சொல்லாம டைனமிக்கா நம்ம கொடுத்த எத்தனை கொடுத்தாலும் 100 வேல்யூஸ் கொடுத்தாலும் 100க்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். 10 கொடுத்தேன்னா 10க்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த லென்த்ன்ற வேரியபிளோட யூஸ் என்னன்றது, ஆர்குமெண்ட்ஸ் டாட் லென்த் அப்படின்றத யூஸ் பண்ணி ரன் டைம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து யூசர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணி. சரியா? ஸோ இதுதான் இதோட யூஸ் என்ன அப்படின்றது. இது ஃபார் லூப், நார்மல் ஃபார் லூப் தான். இருந்தாலும் உனக்கு புரியல, எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லூப்பிங் பார்க்கும்போது பார்க்கலாம். பட் இங்க உனக்கு இந்த லென்த்தை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா லூப்பிங் இல்லாம நம்ம இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. குவிஸ் வந்து இதோட அவுட்புட் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரலாம்? அதாவது ஆக்சுவலி என்ன பாஸ் பண்றாங்கன்னா, இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது வித்தவுட் பாசிங் எனி கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுவுமே பாஸ் பண்ணல ரன் பண்ணும்போது. அப்போ அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0. எஸ், the program compiles and executes successfully and prints 0. ஏன்னா எதுவுமே நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ எதுவுமே பிரிண்ட் ஆகல, 0 தான் பிரிண்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து நான் நேமிங் கன்வென்ஷன் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன். கிளாஸ் நேம் என்ன மாதிரி இருக்கணும், வேரியபிள்ஸ் நேம் என்ன மாதிரி, ஓகே கிளாஸ் நேம் சொன்னோம். தென் மெத்தடோட நேம் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லி சொன்னோம். சரிங்க? வேரியபிளோட நேம் என்ன மாதிரி இருக்கலாம்னா ஃபுல்லா வந்து இது மெத்தட மாதிரியே ஃபாலோ பண்ண போகுது. சரிங்களா? சப்போஸ் ஒரு சிங்கிள் வேர்டா இருக்கு அப்படின்னா எல்லாமே ஸ்மால்ல கொடுத்துக்கலாம். மோர் தென் ஒன் வேர்டு இருக்கு அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வேர்டு எல்லாமே என்டையர் கேரக்டர்ஸ்மே ஸ்மால், தென் செகண்ட் வேர்ட்ல இருந்து இருக்க ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் கேப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பட் மெயினா என்ன சொல்றாங்க அப்படின்னா வேரியபிளோட நேம் கொடுக்கும்போது பெட்டர் வி கேன் அவாய்ட் சிங்கிள் கேரக்டர் வேரியபிள் நேம். நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏ பி சி ஐ எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி கொடுக்குறோம். பட் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணலாம். என்னன்னா இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு 4 வேரியபிள் 5 வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த வேரியபிள் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம டிக்ளேர் அண்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் இதே இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த வேரியபிளோட நேம் எதுக்காக கொடுத்தோம் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆயிடும். சரியா? அப்போ என்ன பர்பஸ்க்காக ஒரு வேரியபிள் நேம் நம்ம கிரியேட் பண்ண போறோமோ அது ரிலேட்டடா கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் அப்படின்னா ரோல் நம்பர் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டு ரோல் நம்பர் அப்படின்னு கொடுக்கலாம். மார்க் கொடுக்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட், சப்போஸ் சப்ஜெக்ட் வைஸ் கொடுக்குறோம், இல்ல டோட்டல் மார்க் கொடுக்குறோம், இல்ல செமஸ்டர் வைஸ் மார்க் கொடுக்குறோம்னா சப்ஜெக்ட் நேம் மார்க் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் நான் சிஎஸ்சி சப்ஜெக்ட் ஏதாவது சொல்றேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மார்க், ஓஎஸ் மார்க், ஆர் டிஓசி மார்க், ஆர் எனி மொபைல் கம்ப்யூட்டிங் மார்க் இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செமஸ்டர் 1 சிஜிபிஏ இல்லை சாரி ஜிபிஏ சிஜிபிஏ. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஃபியூச்சர்லயும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே இந்த வேரியபிள் இந்த பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா சிங்கிள் கேரக்டரை கொடுக்கறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க ஒரு ஓரளவுக்கு லென்த்தியான ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நாட் ஓன்லி ஜாவா ஃபார் ஆல் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அப்பதான் நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தென் வந்து அதே மாதிரி மெத்தட் நேமோ கிளாஸ் நேமோ இன்பில்ட் கிளாஸஸ் அண்ட் இன்பில்ட் மெத்தடோட நேமை கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். தென் வேரியபிளுக்கு கீவேர்ட்ஸோட நேமை நம்ம கொடுக்க கூடாது. சரியா? கீவேர்ட்ஸ் நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தென் அதே மாதிரி வேரியபிளோட நேம்ல என்னென்ன மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பபெட் A to Z, லோயர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். தென் சிம்பிள்ஸ்ல என்ன சப்போர்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் அண்ட் டாலர்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். சரியா? தென் அதை தவிர வேற ஏதாவது சிம்பிள் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஒன்லி அண்டர்ஸ்கோர் அண்ட் டாலர்ஸ் மட்டும் தான் அது சப்போர்ட் பண்ணும். ஸோ அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜாவா சப்போர்ட்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்கோர் ஆர் டாலர் சைன். ஸோ அது மட்டும் தான் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்பர்ஸும் இது சப்போர்ட் பண்ணும். பட் கேரக்டர் இப்போ வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று டாலர் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆல்பபெட்ல ஏதாவது யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்பர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இருந்தா எரர் காட்டும். சரியா? ஸோ இதான் வேரியபிள் நேம் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது என்ன மாதிரி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றதோட மீனிங். தென் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினிஷன், அது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உனக்கு தெரியுமா? வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன, வேரியபிள் டெஃபினிஷன்னா என்ன அப்படின்றது தெரியுமா? இப்போ சப்போஸ் நான் இன்ட் ஓஎஸ் மார்க்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, மார்க். இதுக்கும் இன்ட் ஓஎஸ் மார்க் ஈக்குவல் டு 80 இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுல எது வேரியபிள் டிக்ளரேஷன், எது வேரியபிள் டெஃபினிஷன், டெர்மினாலஜி. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன, வேரியபிள் டெஃபினிஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ப்ராசஸ் நடக்குது பேக்ரவுண்ட்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல எந்த லைன் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், எந்த லைன்ல வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம்? First one declaration, sir. Okay. Second one அப்ப definition. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிக்ளரேஷனுக்கும் டெஃபினிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, நானே சொல்லிடுறேன். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், செகண்ட் லைன் வந்து வேரியபிள் டெஃபினிஷன். டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மீனிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல கம்பைலர் என்ன பண்ணும்னா இந்த வேரியபிளோட நேமோட டேட்டா டைப்பை செக் பண்ணும், இன்டீஜர். ஸோ ஜாவா பொறுத்தளவுக்கு டேட்டா டைப்போட சைஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். இன்டீஜரோட டேட்டா டைப்புக்கு மெமரி சைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 bytes. சரியா?
இங்க வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு வேரியபிள் இருக்கா, இந்த வேரியபிளுக்கு 4 பைட்ஸ் மெமரி வந்து அலாட் பண்ணிரும் கம்பைலர். இதான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்ப என்ன நடக்குது அப்படின்றது. வேரியபிள் டிஃபைன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, மெமரி அலோகேட் பண்ணிட்டு அந்த மெமரியில கொண்டுட்டு போய் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். அதான் வேரியபிள் டிஃபைன் அப்படின்னு அர்த்தம். வேரியபிள் டிக்ளரேஷனுக்கும் வேரியபிள் டெஃபினிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, வேரியபிள் டிக்ளரேஷன்றது வேரியபிளுக்கு மெமரி அலோகேட் பண்ணி வச்சிரும், பட் வேல்யூ எதுவுமே அதுல ஸ்டோர் பண்ணி வைக்காது. சரியா? டிஃபைன் பண்ணும்போது வேரியபிள் டிக்ளேர் பண்ணி மெமரி அலாட் பண்ணிட்டு அந்த மெமரியில கொண்டுட்டு போய் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ இதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு. வேரியபிள் டிக்ளரேஷனுக்கும் வேரியபிள் டெஃபினிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஓகே ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் செக்ஷன். ஸோ கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல இதுதான் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் ஜாவால கமெண்ட்ஸ். சரியா? ஸோ கமெண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பைலர் கம்பைல் பண்ணும்போது நார்மலா சின்டாக்ஸ் செக் பண்ணும்ல. ஸோ கமெண்ட்ஸ்ல நம்ம எது கொடுத்தாலும் அதை கம்பைலர் ஒமிட் பண்ணிடும், எதையுமே கண்டுக்காது. அதுல எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் கம்பைலர் அதை பத்தி ஒரி பண்ணிக்காது. ஸோ அதுதான் கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூசர் ஆர் டெவலப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். இப்போ ஒரு வேரியபிள் பக்கத்துல நான் அந்த இடத்துல கமெண்ட் கொடுத்து வச்சிருக்கேன்னா, ஓகே இந்த இடத்துல நான் வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன், சரி டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போறேன். என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கா, விசிபிளா இருக்கா? நோட் பேட்? எஸ் சார், விசிபிளா இருக்கு சார். ஓகே. ஸோ அப்போ என்ன மீனிங்னா, இந்த நம்மளோட பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து யூசர், இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, ஃப்ரைடே ஏதோ சம் கோடிங் டைப் பண்ற, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ற, சாட்டர்டே சண்டே உனக்கு லீவு ஆஃபீஸில், மண்டே அகைன் ரீஜாயின் பண்ணும்போது அந்த ஃப்ரைடே நீ டைப் பண்ண கோடு வந்து என்ன பர்பஸ்க்காக அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அந்த கோட் என்ன டைப் பண்ணியிருக்கோன்றதே உனக்கு மறந்துடும் 2 days லீவ் போயிட்டு. ஸோ அப்போ ஒரு நீ கமெண்ட் ஒன்று டிஃபைன் பண்ணி எழுதி வச்சுட்டு, நம்ம நார்மல் இங்கிலீஷ் தான் நம்ம கமெண்ட்ன்றது, நீ என்ன வேணாலும் அங்கே எழுதிக்கலாம். எழுதி வச்சுட்டோம்னா மண்டே வரும்போது ஓகே அந்த கமெண்ட்டை படிச்சாவே நமக்கு புரிஞ்சிடும். இல்லை வேற யாராவது நம்மளை கோடிங்கை வந்து பார்த்தா கூட ஓகே இந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் கமெண்டோட யூஸ் என்ன அப்படின்றது. ஸோ அதுதான் இதை வந்து கம்பைலர் அதுல எதுவும் எரர் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணாது. சரிங்களா? ஓகே. இப்போ அந்த கமெண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கமெண்ட் வந்து ஜாவால இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் லைன் கமெண்ட், தென் மல்டி லைன் கமெண்ட், தேர்ட் ஒன் வந்து டாக்குமெண்டேஷன் கமெண்ட். சரியா? ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்னா இப்போ நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கல, இதான் சிங்கிள் லைன் கமெண்ட். இதை எப்படி டினோட் பண்ணோம்னா, டபுள் ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா ஒரே ஒரு லைனை மட்டும் நான் கமெண்ட் எழுத போறேன், இல்ல இந்த ப்ரோக்ராமையே நான் கமெண்ட் பண்ண போறேன், இந்த ஒரு லைனை நான் கமெண்ட் பண்ண போறேன், இது எனக்கு தேவையில்லை பட் மேபி ஃபியூச்சர்ல நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன்னா இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஒரு லைன் கமெண்டட்ல வந்துடும். ஸோ இதை கம்பைலர் கண்டுக்காது, இதுல எரர் எதுவும் இருந்தாலும். சரியா? சிங்கிள் லைன் கமெண்ட், ஒரே ஒரு லைன். சப்போஸ் இன்னொரு லைனையும் நான் கமெண்ட் பண்ணணும், சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணினா இந்த மாதிரி தான் நீ கமெண்ட் பண்ணணும். சிங்கிள் லைன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ற அப்படின்னா இந்த எத்தனை நீ எவ்வளவு லைன்ஸ் வேணாலும் சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒவ்வொரு லைனுக்கும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல கொடுக்கும். சரியா? இது சிங்கிள் லைன் கமெண்ட். சப்போஸ் மல்டி லைன் கமெண்ட் எப்படி ஜாவாவில் கொடுப்போம்னா, ஸ்லாஷ் ஸ்டார் தென் எனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஃபைனலா ஸ்டார் ஸ்லாஷ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா மல்டி லைன் கமெண்ட். இப்போ இங்க சப்போஸ் நான் வந்து ஒரு 5 லைன்ஸ் நான் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஏதோ சம்திங் டைப் பண்ணியிருக்கேன், 5 லைன்ஸை நான் கமெண்ட் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் நான் சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணா திரும்ப இந்த மாதிரி கொடுத்துட்டே. இதை அவாய்ட் பண்றதுக்காக இந்த மல்டி லைன் கமெண்ட் சிம்பிளா நான் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்லாஷ் ஸ்டார் தென் அதுல இருந்து எங்க வரைக்கும் நம்ம கமெண்ட் பண்ண போறோம், எந்த லைன் வரைக்கும் நீ கமெண்ட் பண்ண போறீங்களோ அந்த லைனோட எண்டு வரைக்கும் ஸ்டார் ஸ்லாஷ் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே கமெண்டட் செக்ஷன். இதுல எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரி இதை எதையுமே கம்பைலர் ஒரி பண்ணிக்காது. இந்த லைன்ஸை விட்டுட்டு தான் மித்த லைன்ஸை வந்து செக் பண்ணும். இது மல்டி லைன் கமெண்ட்ஸ். தென் டாக்குமெண்டேஷன் கமெண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா,
இந்த மாதிரி கொடுப்போம். ஸ்லாஷ் டபுள் ஸ்டார் தென் எனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஸ்டார் ஸ்லாஷ் இந்த மாதிரி கொடுப்போம். இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜேடிகே இதெல்லாம் டெவலப் பண்றாங்கல்ல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.